வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 31 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,928.15 273 பிடிஎஸ் 0.35 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம் M மற்றும் M1.92 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம் அதானி போர்ட்ஸ் 3.36 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,317.15 0.31 விழுக்காடு ஆக உள்ளது. 0.31 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. டாடா ஸ்டீல் முதல் காலாண்டு நிகர லாபம் 11.6 விழுக்காடு உயர்வு. 33,873 கோடி ரூபாய் மூலதன செலவுக்கு ஒப்புதல். டாடா ஸ்டீல் நிறுவனம் தனது முதல் காலாண்டு ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் 11.6 விழுக்காடு உயர்வை அறிவித்துள்ளதுடன் நீலாச்சலில் 33,873 கோடி ரூபாய் விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நிறுவனத்தின் பங்குகள் நேற்று 0.36 விழுக்காடு சரிந்து ₹186.92 ஆக முடிவடைந்தது. மஹிந்திரா முதல் காலாண்டு நிகர லாபம் 34 விழுக்காடு உயர்ந்து மதிப்பீடுகளை மிஞ்சியது. மஹிந்திரா மற்றும் மஹிந்திரா நிறுவனம் முதல் காலாண்டில் 34 விழுக்காடு லாப உயர்வை அறிவித்து தனிப்பட்ட வருவாய் மதிப்பீடுகளை முறியடித்துள்ளது. நிறுவனத்தின் பங்குகள் நேற்று 1.92 விழுக்காடு உயர்ந்து ₹3,283.70 ஆக முடிவடைந்தது. ஜெப்டோ நிறுவனம் IPO-வை நிறுத்தி 1000 கோடி ரூபாய் முன் IPO நிதி திரட்டுகிறது. ஜெப்டோ நிறுவனம் தனது ஆரம்ப பொது வெளியீடு IPO திட்டங்களை நிறுத்திவிட்டு $4.50 பில்லியன் மதிப்பீட்டில் 1000 கோடி ரூபாய் முன் IPO நிதியை திரட்ட முடிவு செய்துள்ளது. இந்த மூலதன முதலீடு முக்கியமாக உள்நாட்டு முதலீட்டாளர்களால் வழிநடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீர்திருத்தங்களால் உலகளாவிய போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா 25 இடங்கள் முன்னேறியது. உள்நாட்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் சந்தை சிதைவுகளை குறைத்துள்ளதால் உலகளாவிய போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா 25 இடங்கள் முன்னேறியுள்ளது. முக்கிய கொள்கைகளை அமல்படுத்தியது உள்ளிட்ட தொடர்ச்சியான சீர்திருத்தங்களை தொடர்ந்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானிய அரசு சந்தையில் தலையிட்டதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் டாலருக்கு எதிராக யென் மதிப்பு உயர்வு. ஜப்பானிய அரசு சந்தையில் தலையிட்டதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஜப்பானிய யென் 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்த நடவடிக்கை உலகளாவிய அந்நிய செலாவணி சந்தைகளில் அமெரிக்க டாலரின் மதிப்பை பலவீனப்படுத்தியுள்ளது. சந்தை தொடங்குவதற்கு முன்னதாக சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 உயர்வுடன் முடிவடைந்தன. முந்தைய வர்த்தக அமர்வில் சென்செக்ஸ் நேற்று 0.35 விழுக்காடு உயர்ந்து 77,928.15 புள்ளிகளாக முடிவடைந்தது. நிஃப்டி 50 குறியீடும் 0.31 விழுக்காடு உயர்ந்து நேற்று 24,317.15 புள்ளிகளாக நிறைவடைந்தது. உலகளாவிய கமாடிட்டி சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வு. தங்கம் நேற்று 1.34 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,169.30 ஆக முடிவடைந்தது. வெள்ளியும் 2.79 விழுக்காடு உயர்ந்து நேற்று ஒரு ட்ராய் அவுன்ஸ் $59.34 ஆக நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து ஒரு பேரல் $84.03 ஆக முடிவடைந்தது. உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 0.45 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இந்த கமாடிட்டி நேற்று ஒரு பேரல் $84.03 ஆக முடிவடைந்தது. இரண்டாவது காலாண்டில் சாதனை அளவிலான தனியார் கடன் இயல்புநிலை விகிதத்தை ஃபிட்ச் அறிக்கை செய்கிறது. இரண்டாவது காலாண்டில் 1300 அமெரிக்க தனியார் கடன் வாங்குபவர்களின் இயல்புநிலை விகிதம் சாதனை அளவை எட்டியுள்ளதாக ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. இது தனியார் கடன் சந்தைகளில் அதிகரித்து வரும் அழுத்தத்தை எடுத்துக்காட்டுகிறது. தொடர்ந்து மூன்றாவது காலாண்டாக வருவாய் சரிந்ததால் காயின்பேஸ் நஷ்டத்தை பதிவு செய்தது. காயின்பேஸ் குளோபல் நிறுவனம் தொடர்ந்து மூன்றாவது காலாண்டாக வருவாய் சரிவுடன் நஷ்டத்தை பதிவு செய்துள்ளது. இந்த வீழ்ச்சி கிரிப்டோகரன்சி வர்த்தகத்துறையில் நிலவும் சவால்களை பிரதிபலிக்கிறது. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,169.30 1.34 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,28,239 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.34 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,114.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $59.34 2.79 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,825 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 2.79 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $57.73 இலிருந்து.
வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை. சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $84.3 ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.45 உயர்ந்தது. முந்தைய முடிவு $83.65 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $67.6703 இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 3 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $90.64 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $3106. பெங்களூரு $944.50, $3021. ஹைதராபாத் $994, $3191. ஆந்திர பிரதேசம் $966.50, $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.